மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்கும் பணி ஒவ்வொரு நாளும் அதிகாலை 6 மணிக்கு தொடங்கி வீடுகள் தோறும் வாக்காளர்களை தேடிச் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் சற்றேறக்குறைய 10 மணி நேரத்திற்கு மேலாக நடந்தே சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் தனித்தனியே சந்தித்து வாக்குகள் சேகரித்து வருகிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் படைக்கப்பட்டிருக்கிற சாதனைகளை மக்களிடையே எடுத்துச் சொல்லியும் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை குறித்தும் வாக்காளர்களிடையே எடுத்துச் சொல்லி வாக்குகள் சேகரிக்கிற போது மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் எழுச்சியும் நிலவி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சைதாப்பேட்டையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களுக்கு அனுமதி அளித்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். எதிரில் இருக்கிற இந்த ரேஸ்கோர்ஸ் மைதானம் என்பது ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக குதிரை பந்தயத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 70களில் குதிரை பந்தயத்தை ஒழிப்பதற்கும் லட்சக்கணக்கான ஏழை எளியவர்களை அந்த பந்தய மோகத்திலிருந்து காப்பதற்கும் ரேஸ்கோர்ஸ் பந்தயத்தை ஒழிப்பதற்கான திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்தார். ஆனால் பிறகு பல்வேறு வகையான சட்ட நடவடிக்கைகளின் மூலம் அது மீண்டும் அந்த குதிரை பந்தயம் என்பது நடத்தப்பட்டு கொண்டே இருந்தது. 1974ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் குதிரை பந்தயத்தை நிறுத்தியதற்கான அடையாளமாக அண்ணா மேம்பாலம் அருகே ஒரு நினைவு சின்னத்தையும் நிறுவினார் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாக அவர்கள் அதை மீண்டும் கொண்டு வந்தார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கனவை நனவாக்கி இருக்கிறார். 160.86 ஏக்கர் நிலப்பரப்பிலான இந்த குதிரை பந்தய மைதானத்தை இன்றைக்கு அரசு கையகப்படுத்தி அதை சுற்றுச்சூழல் பூங்காவாக்க நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு ஒப்பந்தங்கள் விடப்பட்டு பணியினையும் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 160.86 ஏக்கர் நிலப்பரப்பில் 118 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சுற்றுச்சூழல் பூங்கா இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த பூங்காவில் 28 கோடி லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய 6 நீர்நிலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த கன்னிகாபுரம் பகுதியாக இருந்தாலும் மடுவின்கரை பகுதியாக இருந்தாலும் கிண்டியை சுற்றியிருக்கிற இந்த எல்லா பகுதிகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து எதிர்காலங்களில் பெரிய அளவிலான மழை பாதிப்பு, மழை வராமல் வறட்சி ஏற்படுகிற அந்த நிலை ஏற்பட்டாலும் கூட நிலத்தடி நீர்மட்டம் இந்த பகுதியில் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் இது பெரிய பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ 22 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டாக்களை தந்திருக்கிறார். அந்த வகையில் சைதாப்பேட்டையிலும் இப்போது வாக்கு கேட்டு சென்று கொண்டிருக்கிற இந்த கன்னிகாபுரம் பகுதி மக்களுக்கு பட்டா தரப்பட்டிருக்கிறது. அதையும் மக்கள் மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றும் தரம் சார்ந்து ஆராசா அவர்கள் அந்த ஆடியோவை பொய்யினும் எடிட் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவர் கலைஞர் குறித்தும் அவருடைய இறுதி நாள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே என்று வருத்தப்படுகிற அளவுக்கான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை அவருடைய இறுதி காலகட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எந்த அளவுக்கு பராமரித்தார்கள், பாதுகாத்தார்கள், இதெல்லாம் நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள். அவர் குறித்தான ஒரு விமர்சனத்தை சொல்ல இவருக்கு நாக்கூச வேண்டும். கொஞ்சமும் கூட அரசியலுக்கு லாயக்கற்றவர் என்பதை எடப்பாடி பழனிசாமி இதன் மூலம் நிரூபித்திருக்கிறார். இவரெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போதல்ல எப்போதுமே அரசியலுக்கு வர முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் துடைத்தடுக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல்வாதி என்றால் அது எடப்பாடி பழனிசாமி. திருமாவளவன்
அதற்கான விளக்கத்தை அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது வந்து பெருமதிப்பிற்குரிய இளைய பெருமாள் அவர்களுடைய வாரிசுக்கு அந்த இடத்தை தர வேண்டும் என்கின்ற வகையில் அதை தந்திருப்பதாகவும், அது எந்தெந்த காரணங்களுக்காக அவர் அந்த தேர்தலில் நிற்கவில்லை, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இன்னும் 3 ஆண்டு காலம் தொடரவிருக்கிறேன் என்கின்ற அந்த செய்தி எல்லாம் சொல்லி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்.